கார்த்திகை தீபம் சீரியலோட டுடே எபிசோட் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மீனாட்சியாக கடத்தி கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம கார்த்திக்கு மட்டும் தெரிய வருது. இன்னொரு பக்கம் நம்ம தீபா கிட்டேயும் சொல்லிடுறாங்க. தீபா அந்த ரியாவை போய் பேசுகிறாங்க, திட்டுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்க, நீ இதெல்லாம் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் சரியில்லை. கண்டிப்பாக என் புருஷன் அவர் சத்தியம் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு ஒன்று துரத்துறேன், மீனாட்சி அண்ணியா மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குற அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீ தோற்று தான் போவ, என் புருஷன் ஜெயிக்க தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆணவத்தில் ஒன்றும் ஆடலை, நான் ஜெயிக்க போகிறேன், அதனால தான் நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி வேணால் வச்சுக்கோ, இந்த வீட்டோட மூத்த மருமக நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் மீனாட்சியை தேடி போயிட்டுருக்காங்க. நாச்சியார் மீனாட்சி எங்கேன்னு சொல்லி நம்ம தீபா கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இங்கே நம்ம நாச்சியார் முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் மீனாட்சியை தேடி போயிருக்காரு. ஸோ மீனாட்சி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே ஒரு மாசான என்ட்ரி கொடுக்குறாங்க. அங்கே கதவை உடைச்சிட்டு உள்ளே வராரு கார்த்திக். அப்போது மீனாட்சி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்திக் நம்மளை காப்பாற்ற வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க ரவுடிங்களெல்லாம் அடித்து திம்சம் பண்ணி மாஸ் பண்ணுறாப்புல நம்ம கார்த்திக். மீனாட்சியை ஒரு வழியாக காப்பாற்றி மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ மண்டபத்துக்கு போனதுக்கப்புறம் மீனாட்சி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ அப்போது என்ன நடந்ததுன்னு கார்த்திக் சொல்கிறாரு. எதுக்காக ரியா இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பண்ணலை, உங்களை நான் எதுக்காக கடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரியா எல்லாரையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு நான் இந்த வீடியோ காட்டுறேன் பாருங்கள் எல்லோரும். அங்கேருந்து அவங்க ஒரு வீடியோவாக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தம் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. இந்த வீடியோ உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ரியா சொல்லிக்கிட்டு இருக்கிறத யாருமே நம்பலை அங்கே. ஆனால் ஆனந்த் மட்டும் நம்புகிற மாதிரி பார்க்குறாரு. ஆனால் அங்கே போலீஸ் திடீர்னு வருது. இந்த பொண்ணு இவங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான். ஸோ இவ பணத்துக்காக யாரை வேணால் கொல்லுவா, என்ன வேணால் பண்ணுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போலீஸும். ஸோ அங்கே போலீஸை பார்த்த ரியாவுக்கு பயம் வந்துடுது. உடனே அவங்க வச்சுருந்த கன் எடுத்து அங்கே யாரையாவது சுடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரை ரியா சுட போகிறாங்க, என்ன நடக்க போகுது, யார் விபத்தில் சிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பக்கம் நம்ம பாட்டி வேற வந்திருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.